தங்கத்தை வாங்கினா கோடீஸ்வரன் ஆகிடும், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடீஸ்வரன் ஆகிடுங்கிறதுலாம் ஷார்ட்கட்ஸ். வந்தால் நல்லது, வந்தாலும் வரும், வராமல் போனாலும் போயிடும். செலவை கம்மி பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியாது. Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. செலவை கட்டுப்படுத்துவது ஒரு வழி. செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளோ பேர் வாட்ச்மேனாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அதுக்குள்ளார வாழறாங்க. இப்போ நம்ம நம்மளுடைய தகுதிக்கு உரிய சேமிப்பு போக மிச்சத்துக்குள்ளார வாழ பழகிறதுங்கிறது என்ன? நான் ஒன்று சொல்லுவேன், சப்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் எக்ஸ்பென்ஸ் குறைக்கிறது. சம்பளம் 25,000 எனக்கு மாத செலவுகள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி சார் பிளான் பண்ணணும்? ஒன்று இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பென்ஸை கட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கடன் வாங்கணும். இது மூணில் நம்ம சி தான் கடன். இஎம்ஐனா என்னென்னா இட்ஸ் கேபிட்டல் ரீபேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட். வெறும் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு சின்ன சின்ன இன்கம் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு, சின்ன சின்ன சேவிங்ஸ் மேலேயும் போயிடுச்சு. பண்ணால் பெரிய எக்ஸ்பென்ஸாக பண்ணணும், அடித்தா பெருசாக இன்கம் வரணுங்கிறது. 10 வால் தான் ஒரு பில்டிங், 1000 செங்கல் தான் ஒரு வால், 1,00,000 மண் தான் ஒரு செங்கல். அதாவது ஸ்மால் திங்ஸ் புட் டுகெதர் தே மேக் பிக் திங்ஸ். சொல்கிறாங்க ஒரு 1000 2000 நீங்கள் சேர்த்து வைக்காதவங்க மந்த்லி சேர்த்து எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் பாசிபிளா? கோடீஸ்வரன் ஆகணும், நிம்மதியாக வாழணுங்கிறது தான் முக்கியம். நிச்சயமாக இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபா, 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா. அந்த 5 வருஷத்தில் அது டபுள் ஆனால் 1,20,000 ரூபா. அதை விட கூட கொடுத்தா கூட அது 1,80,000 தான். நீ 1000 ரூபா சேர்த்து 1,80,000 தான் 5 வருஷத்தில் சேரப்போகுது. செலவை கம்மி பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியாது. வணக்கம் சார். வணக்கம். பர்சனல் கன்சல்டேஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இப்போ என்னன்னா என் சம்பளம் 25,000 சார். உதாரணத்துக்கு என் சம்பளம் 25,000. எனக்கு அதிகம்னு தெரியும். அதான் சார். இப்போ என் சம்பளம் 25,000 எனக்கு மாத செலவுகள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி சார் பிளான் பண்ணணும்? நான் எப்படி யோசிப்பேன் நான் சொல்லுவேன். இப்போ நான் 25,000 ரூபாய்க்கு ஒரு சம்பளத்துக்கு போகிறேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் அப்படின்னா நான் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னுடைய சம்பளம் 25,000ன்னு மைண்டில் நான் எடுத்துக்கிட்டேன்னா 25,000 வரைக்கும் நான் செலவு பண்ணுவேன். இப்போ நான் என்னுடைய சம்பளம் 20,000, 5,000 எனக்கு இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா நான் 20,000க்கு செலவு பண்ணுவேன். ஏன்னா அப்படி நிலைமைகளையும் நான் இருந்திருக்கேன்ல, 20,000லேயும் நான் இருந்திருக்கேன், இப்போ 25,000த்தில் இருக்கேன். அப்போ நான் என் மைண்டு எப்படி செட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி நான் விளையாடுறேன். இப்போ நீங்கள் 2 டீம் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒரு டீம் முதல்ல 300 ரன் அடிச்சிட்டா ரெண்டாவது டீம் நம்ம 300க்கு மேலே அடிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. முதல் டீம் 180 அடித்தாங்கன்னா ரெண்டாவது டீம் 180க்கு மேலே அடித்தா போதும்னு நினைக்கிறாங்க. 300 அடித்தும் ஜெயிக்கிறாங்க, 180க்கு நடுவில் அவுட்டும் ஆகுறாங்க. எப்படி மைண்ட் செட்டு? இப்போ பெரும்பாலும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மைண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். ஏன் வரவுக்குள்ளார நான் எப்படி நான் வாழ்வேன், என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு நான் எப்படி பணத்தை எடுத்து வச்சுக்கோ. இப்போ நீங்கள் 25,000 இப்போ செலவழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் செலவழிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 25,000க்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் நமக்கு அது 20,000 ஆகிட்டால் என்ன செய்வோம்? அப்போது 5,000 கடனுக்கு போவோம். நம்மளுடைய பிரச்சனைகள் அங்கேருந்து மாற ஆரம்பிக்கும். அங்கே 5,000 கடன் ஆட் ஆகிற போது ப்ரெஷர் அதிகமாகும், வட்டி அதிகமாகும், சிக்கல்கள் வரும். அது ஒரு புது எக்ஸ்பென்ஸ் ஆகிடும், அதுக்கு வட்டி கொடுக்குறது. இதே நீங்கள் 20,000ன்னு மனசு வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5,000 சேவ் பண்ணுவீங்க. 5,000 உங்களுக்கு குறைஞ்சி 20 ஆனால் கூட சேவிங் தான் நிற்குமே தவிர எக்ஸ்பென்ஸ் நிற்காது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இல்லையே நான் வேலைக்கு போய் நாளாச்சே, நான் 10 வருஷமாக வேலை செய்கிறேன், 25,000 இப்போ வருது, நான் இப்போலேருந்து எப்படி 20ன்னு பண்ணிக்குவேன்னா ஒன்று, அதாவது டினாமினேட்டர்னு ஒன்று இருக்குது, நியூமரேட்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டினாமினேட்டரே நியூமரேட்டர் எதையாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும். இன்கம் அதிகமாக்குங்க. நீங்கள் இப்போது எல்லாருக்கும் ஃபுல் டைம் வேலை இருக்கா? இல்லை. ஏதோ ஒரு வேலை தவிர நமக்கு எவ்வளோ ஸ்பேர் டைம் இருக்குது, நம்மக்கிட்ட எனர்ஜி இருக்குது, பேஷன் இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, பேஷன் எல்லாம் பணமாக்குற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்ட் டைம் பண்ணுங்கள், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்கள். பேபி சிட்டிங்க்கு, நைட் நர்ஸு, எவ்வளோ புதிய வேலைகள் வந்திருக்கு தெரியுங்களா அந்த உலகத்தில். நைட்டு போய் ஒருத்தர் துணைக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாங்குறவங்களாம் எனக்கு தெரியும். யாரோ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அவர் படுத்திருக்காரு, அவர் யூரின் போனால் கூட்டு போயிட்டு வரணும், அவ்வளோதான் வேலை. படுத்துக்கணும், போனோன்னா ஒரு காஃபியோ டீயோ கொடுப்பாங்க, தம்பி பார்த்துக்கப்பா தாத்தா கூட படுத்துக்க வேண்டியதான். பெரும்பாலும் தாத்தா தொந்தரவு பண்ண முடியாது, காலையில் எழுந்திரிச்சு வந்துடலாம், 1000 ரூபா. ஆனால் ஒரு சேஃப். ஸோ இது மாதிரி பேபி சிட்டிங்கை பண்ணுற மாதிரி, பகலில் பண்ணுற மாதிரி, பகலில் கேப் ஓட்டுற எவ்வளோ யூத்தை நான் பார்க்குறேன். பல ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. நான் முன்னாடி கேரளா யூத் பார்ப்பேன், அன்றைக்கி ஒருத்தனை பார்த்தா மேங்களூர். அவன் எல்லாம் கூகுள் மேப் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னென்னா 3 hours 4 hours தான். அவன் ரெகுலராக ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், ஓகே, வேறு ஏதோ பண்ணுறான்.
இப்போ சில பேருக்கு வந்து தங்குற இடம் கூட பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து அவங்களே வண்டியும் கொடுத்துட்றாங்க, தங்குற இடமும் கொடுத்துட்றாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓட்டினா போதுங்கிறாங்க. 6 மாதம் ஓட்டி ஒரு மாதம் 40-50,000 சம்பாரித்து சிக்கனமாக செலவு பண்ணிட்டு ஒரு 2 லட்ச ரூபாயோட ஊருக்கு போயிடுறாங்க. செலவை கட்டுப்படுத்துவது ஒரு வழி. செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து பிளாக் எழுதலாம், யூடியூப் போட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இது மாதிரி எவ்வளோ பேரை பார்க்குறோம். ஒரு பெரிய நாலேஜெல்லாம் இல்லை. நீங்கள் வேல்யூ அடிஷன் கொடுத்தாலோ ஒரு அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் இருந்தாலோ எது பண்ணாலோ இன்றைக்கி 100 வழிகள் இருக்குது. ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறவங்க இருக்காங்க, பார்ட் டைம் போய் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், டீச் பண்ணலாம், பாடல் சொல்லி கொடுக்கலாம், 100 வழிகள் இருக்குது. இன்க்ரீஸ் யுவர் இன்கம். மைண்டில் வந்து எனக்கு இது என்னுடைய சம்பளம் குறைவு, நான் வந்து அதில் ஒரு பகுதியை நிச்சயமாக நான் வந்து என் ஃப்யூச்சருக்கு நான் எடுத்து வைப்பேன், அதை நான் சேவ் பண்ணிட்டு வருவேன், இதுக்குள்ளே நான் வாழ பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்ணதாசன் பாட்டு சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். ஓகே. பறவை கூடு, மான், கொம்பு கும்பெல்லாம் பெருசாக இருக்கும், மனம் இருந்தால் அதில் வாழலாங்கிற மாதிரி. அதனால் நோ இன்கம் இஸ் லெஸ் இன்கம், எனி இன்கம் இஸ் மேனேஜபிள். இப்போ நம்மளை விட சாதாரண மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து வாட்ச்மேனாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க அதுக்குள்ளார வாழுறாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தகுதிக்கு உரிய சேமிப்பு போக மிச்சத்துக்குள்ளார வாழ பழகிறதுங்கிறது என்ன? நான் ஒன்று சொல்லுவேன், சப்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது நீங்கள் எக்ஸ்பென்ஸ் குறைக்கிறதுக்கு. இப்போ நான் இங்கேருந்து மயிலாப்பூருக்கு நான் ஒரு கேபில் போனேன்னா எனக்கு 150 ரூபா ஆகும், ஆட்டோவில் போனால் 60 ரூபா ஆகும், நடந்து போனால் 60 ரூபா மிச்சம். நடந்து போனால் எனக்கு ஹெல்த் அட்வான்டேஜ், நான் ஒரு ஃப்ரீயாக நடக்கிறேன், நான் அந்த உலகத்தை பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிசஸ் வந்து அதே மாதிரி நான் வாங்குறத பல்காக வாங்குற போது பல்கில் எனக்கு ரீட்டெயிலுக்கு கிடைக்கிறத விட கம்மியான விலைக்கு கிடைக்கிது. அதே மாதிரி நான் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஒரு உணவு நான் சாப்பிட்றது, ஒரு பிரியமான உணவை எவ்ரி வீக் சாப்பிட்றத ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ஆக்கிடலாம். நான் அது ஒரு டைம் போட்டுக்கலாம். ஒரு 1 இயருக்கு நான் எப்படி இருப்பேன், இந்த 1 இயரில் 10,000 சேவ் பண்ணி காப்பேன். அதை ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாம். எப்படி ஒரு டார்கெட் வச்சு பண்ணால் வந்து சேல்ஸ் நம்மளால் பண்ண முடியுதோ, டார்கெட் வச்சு பண்ணால் நம்மளால் மார்க் வாங்க முடியுதோ, டார்கெட் வச்சு பண்ணால் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ண முடியும், டார்கெட் வச்சு பண்ணால் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா மைண்டுக்கு நம்ம ஒரு சேலஞ்சிங் பசில் மாதிரி பண்ணி நம்மளால் முடியுமான்னு நம்மளை ஒரு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணால் பண்ணோம். சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இருந்தாலும் குடும்பமாக இருக்க ஒருத்தர் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சார். அவர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாருன்னா, என் குடும்பத்துக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு இருக்கேன், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும், இன்சூரன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துருங்கன்றாங்க. பட் என்னோடய வீட்டு செலவுகள், என்னோடய குழந்தையோட படிப்பு செலவுகள் இதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றதாங்க. ஒன்றும் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பென்ஸை கட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கடன் வாங்கணும். இது 3ல் வந்து நம்ம சி தான் கடன் வாங்கலாம். அவருக்கு எவ்வளோ பத்திலே அவ்வளோ கடன் வாங்கிட்டே இருக்கலாம். முதல்ல வந்து கடனை வாங்குவார், கடனை திருப்பி கொடுக்கணும்ல. இஎம்ஐனா என்னென்னா இட்ஸ் கேபிட்டல் ரீபேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட், வெறும் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. அப்போது நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸுக்கும் கடன் வாங்கணும். அப்போ அந்த ரூட்டு சரியானு யோசிச்சு பாருங்கள். அப்போது சி போயிடுச்சு, அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் நமக்கு முடியலை, வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க, நம்மளால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. இப்போ ஏக்கும் கடனும் வாங்கி இருக்கிறத சமாளிக்கிற சி கிடையாது. உடனடியாக நம்மளால் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா பி தான் ஒரே வழி. பி என்ன? ஸ்பெண்டிங்கை கட் பண்ணுறது தான். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் சென்னையில் வாழறேன்னா அங்கேருந்து நான் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா என்னுடைய ரெண்டல் இன்கம் வந்து 3/4 குறைஞ்சிரும். ஆனால் அங்கே ஒரு ஸ்கூல் பார்க்கணும், பிள்ளைங்களை அங்கே கொண்டே விடணும், நான் அங்கே அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் எம்ஆர்டிஎஸில் அந்த ட்ரெயினில் வரணும், 5 ரூபா தான் டிக்கெட். இங்கேருந்து வேளச்சேரிக்கு எங்கே போனாலும் 5 ரூபா தான். அப்படி ஒரு ட்ரெயின் இருக்குது, ஷேர் அவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறதுக்கு உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கணும். ஸ்கூல் ஃபீஸை கட் பண்ணணும், அதுக்கு ஸ்கூல் மாற்றணும், அல்லது டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்ணணும், வண்டிகள் இல்லாமல் நம்ம வேறு விதங்களில் மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணணும். ரெண்ட்டை கட் பண்ணலாம் மேஜராக, எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணலாம், அதை குறைக்க முடியும். உணவு சில்ட்ரன்லாம் இருந்தால் நம்மளால் குறைக்க முடியாது. பட் அதுக்கும் முன்னாடிலாம் எல்லாத்தையுமே வந்து பெரிய எக்ஸ்பென்சஸாக பண்ணாமல் ஆனுவல் வாங்கி வச்சுக்குவாங்க வீட்டில், அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. புளினா சீசனில் வாங்கி வச்சுக்குவாங்க, மிளகானா சீசனில் வாங்கி வச்சுக்குவாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சின்ன சேவிங்ஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு மக்களுக்கு. அவங்களுக்கு சின்ன இன்கம் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு, சின்ன சேவிங்ஸ் மேலேயும் போயிடுச்சு. பண்ணால் பெரிய எக்ஸ்பென்ஸாக பண்ணணும், அடித்தா பெருசாக இன்கம் வரணுங்கிறது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டடமே செங்கற்களால் ஆனது தான். ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய வால் தான், 10 வால் தான் ஒரு பில்டிங், 1000 செங்கல் தான் ஒரு வால், 1,00,000 மண் தான் ஒரு செங்கல். அது ஸ்மால் திங்ஸ் புட் டுகெதர் தே மேக் பிக் திங்ஸு. அதுவும் இல்லாமல் டைமுங்கிற ஒரு தோழனை கூட சேர்த்துக்கிட்டோம்னா ஓவர பீரியட் அது பெருசாகிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் சேவிங்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இன்சூரன்ஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கிராஜுவலாக வருஷம் அதனுடைய சம் அஷ்யூர்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம், அடிஷ்னல் பாலிசிஸ் எடுக்கலாம். அது வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு.
அதுக்கப்புறம் டிஸ்க்ரிஷ்னரி ஸ்பெண்டிங்கை குறைக்கணும். டிஸ்க்ரிஷ்னரினா அது இல்லாமல் அல்லது அது குறைவான அளவில் கூட வாழ முடியலாம்ங்கிறது நபருக்கு நபர் வேறுபடும். அது பண்ணலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முன்மாதிரி வந்து நம்மளோட குறைவானவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களால் முடியுது, நம்மளால் முடியாது. நீங்கள் அழகாக 25,000 ரூபாய்க்கு நான் எப்படி சேமிப்பு பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாருக்குமே சொந்த வீடுன்றது ஒரு கனவு. எப்படியாவது வாங்கி வச்சுட்டு போயிடணும், இல்லை வாங்கி வாழ்ந்துடணும் அப்படின்றது கனவு. இப்போ 25,000 ரூபாய் சம்பளம், நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. நான் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணி நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் சேவ் பண்ணால் என் குழந்தையோட கல்யாணத்துக்கோ இதுக்கோ நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். எனக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசையும் இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? அந்த ஆசை ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர்கிட்ட இருக்கணுமா இருக்கக்கூடாதா? 10 ஓவர் தான் சார் இருக்குது. நீங்கள் வந்து நான் 3 பேரை செஞ்சுரி அடிக்கணும்னா இது சால்வ் பண்ணுற பஸ்ஸில் நான் 25,000 தான் எனக்கு இருக்குது. நான் செலவுகளை குறைச்சிக்க மாட்டேன். எனக்கு சொந்த வீடும் ஆசை இருக்குது. நான் எப்படி பண்ணணுன்னா அதற்கான வழிகள் வந்து ரொம்ப குறைவு தானே. நீங்கள் வந்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு, தேவைகள் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. தேவைகளை குறைச்சிங்கன்னே சொல்ல, நீங்கள் வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுதான் நம்ம சொல்கிறோம். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம். அது முடியலைன்னாலும் நீங்கள் வீடு வாங்கணுன்னா முதல்ல ஒரு அமௌண்ட்டு சேர்க்கணும். அந்த அமௌண்ட்டை சேர்த்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எடுத்தோன்னே வீடு வாங்க முடியாது. நீங்கள் எங்கே வீட்டுக்கு வாங்க போனாலும் ஒரு 80% தான் லோன் கொடுப்போம். 20% நீங்கள் போடணும் குறைஞ்சபட்சம். 20 to 25% நம்ம போடணும். அப்போ நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 25%ங்கிறது 7.5 லட்சம் உங்கள்கிட்ட வேணும். அந்த 7.5 லட்சத்தை நம்ம சேர்க்கணும். 7.5 லட்சங்கிறது நான் சொன்ன மாதிரி சிறுக ஆரம்பத்தில் செலவை கட்டுப்பிடிச்சு சேர்க்கணும். அந்த நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிற போது 30 லட்ச ரூபா வீடுனுடைய விலை 40 லட்சம் ஆகிடும். 40 லட்ச ரூபா 50 லட்சம் ஆகிடும். அதனால் சொந்த வீடுங்கிறது உங்களுக்கு 25,000 இருந்தால் டிஸ்டன்ட் ட்ரீம் தான். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஓகே சார். சார் கடைசி கேள்வி என்னென்னா, நான் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, மந்த்லி சேர்த்து எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் பாசிபிளா? கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற நிம்மதியாக வாழணுங்கிறது தான் முக்கியம். இந்த கோடி என்ன பண்ண போகுது? எவ்வளோ கோடீஸ்வரன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறானுங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன எது இருந்தால் போதுங்கிற அந்த மனசு தான். அது இருந்ததுன்னா நமக்கு ஒரு கோடியை நம்ம சேஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் நிச்சயமாக இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபா, 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா. அந்த 5 வருஷத்தில் அது டபுள் ஆனால் 1,20,000 ரூபா. அதை விட கூட கொடுத்தா கூட அது வந்து 1,80,000 தான். நீங்கள் 1000 ரூபா சேர்த்து 1,80,000 தான் 5 வருஷத்தில் சேரப்போகுது. இந்த கோடிங்கிறது இதில் நீங்கள் பார்க்குற வீடியோக்களில் சொல்கிறது அதெல்லாம் வந்து ஒரு ஹைப். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் கோடி ரூபாய் இல்லாதவங்களாம் மகிழ்ச்சியாக இல்லையா? கோடி ரூபாய் இல்லாதவங்களாம் உலகத்தில் இல்லையா? நமக்கு ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு நிரந்தரமான வருமானம், சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கைங்கிற அந்த இடத்த மைண்டை டியூன் பண்ணிக்கிட்டோம்னா கோடிக்கு மேலே வரும். நீங்கள் வந்து வாய்ப்புகள் நிறைய வரும். நம்ம அந்த அக்ரெசிவாக இது அதுன்னு தேடுறப்போ தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நீங்கள் அது துரத்துனா பட்டாம்பூச்சி பிடிக்க முடியாது, நீ அசந்து போய் உட்காந்துங்கன்னா அதுவும் தோலில் வந்து உட்காருன்ற மாதிரி. நீங்கள் த ப்ரைம் எய்ம் இஸ் நாட் டு கார்னர் மணி. நம்ம ஒரு திருப்தியான வேலை, ஒரு சந்தோஷமான வேலை, ப்ரொடக்டிவான வேலை, உபயோகமான வேலை எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு செலவுக்குள்ளார நம்ம பண்ணலாம். நிறைய வியாபார வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஆன்லைனில் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில அதிகம் படிக்காத பெண்மணிகள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் மார்ஜின் இருக்குது. நீங்கள் எப்போயுமே இந்த செலவை குறைச்சி கோடீஸ்வரன் ஆகிறத விட வருமானத்தை அதிகரித்து தான் நீங்கள் 2 வச்சுருக்கோம். அந்த ஏபிசி திருப்பி வந்தோம்னா வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி கோடீஸ்வரன் ஆகிறது, செலவை கம்மியாகிறது. செலவை கம்மி பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோடீஸ்வரன் ஆகிற போது மிஸ்டேக்ஸும் வரும், ரிஸ்க்ஸும் இருக்கும். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி ஆகிறது தான் நல்ல வழி. அதனால் இந்த ஷார்ட்கட்ஸே, தங்கத்தை வாங்கினா கோடீஸ்வரன் ஆகிடுவோம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடீஸ்வரன் ஆகிடுங்கிறதெல்லாம் ஷார்ட்கட்ஸு. வந்தால் நல்லது, வந்தாலும் வரும், வராமல் போனாலும் போயிடும். என் உழைப்புக்கு எனக்கு கிடைக்கும்ல, என் பேச்சுக்கு எனக்கு கிடைக்கும்ல, என்னுடைய நெட்வொர்க்கிங்கில் எனக்கு கிடைக்கும்ல, என்னால் வந்து பணம் பண்ணுறதுக்கு பல வழிகள், நேர்மையாக பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகளை நான் முயற்சி பண்ணுற போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கை கொடுக்கலைனாலும் ஐ கேன் ஸ்டில் பி ஹாப்பி அண்ட் ரிச். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Plan your next summer escape with Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.